யாருக்குமே விசில் சத்தம் வரல. அவர் மேடைக்கு வரும்போது பாருங்க விசில் சத்தமாக கேடுச்சு ஃபுல்லாக. எப்போ அவர் நிறையா ஆளுங்க கூப்பிட்டு வருவார். அதை கேட்டேன், என்ன என்ன 4-5 விசில் தானே கேட்குது, ஏன் ஆளுங்க கூப்பிட்டு வரலையான்னு கேட்டேன். இல்லை சார், இன்னைக்கு நான் உண்மையான விசில் சார், அது நான் கூப்பிட்டு வரேன் சார் அப்படின்னாரு. என்னுடைய ரசிகர் மன்ற தலைவர் தட்சிணாமூர்த்தி சொல்லுவேன், தம்பி இன்னைக்கு ஒரு 500 பேர் கூட்டு வரியா? கூட்டு வரேன் சார் அப்படிம்பாரு. அந்த மாதிரி நான் கூட்டு வந்திருக்கேன், ஒரு டயத்தில் கூட்டு வந்தேன். இப்போ நான் யாரையுமே கூட்டு வரல, தனிமரமாக வரும். ஆனால் போராடம் பூரா என்னோட ரசிகர் ரொம்ப சிறப்பாக அன்னைக்கு விதைச்ச விதை தான் இன்னைக்கு விளைஞ்சு மரமாக கனியாக காய்ச்சிக்கிட்டு இருக்கு. சந்தானம்லாம் நடித்த படம் என்ன, கண்ணா லட்டு தின்ன ஆசையா, அது மாதிரி ஒரு பெரிய லட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம். ஆர்வம் திறமையாக இருந்தால் உலக நாயனனை சூப்பர் ஸ்டார் கூட என்னால் நடிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். நடிப்புன்னு வந்தால் யாராக இருந்தாலும் நான் போட்டி போட தயாராக இருக்கிறேன். நடிப்புங்கிறது எல்லாத்துக்கும் மனித பிறவிக்கு உண்டு. நீங்கள் வீட்டில் நடிக்கிறீங்க, நாங்கள் திரையில் நடிக்கிறோம், சரியா? அதனால் நடிப்புங்கிறது இதுக்கு போயிட்டு ட்ரைனிங் எடுக்கணும், இதுக்கு சர்டிஃபிகேட் வாங்கலாம் கிடையாது. பவர் ஸ்டாரை பாட வச்சுருக்கிறீங்க. அது ஜென்ரலாக பாடுறது ரொம்ப கஷ்டம், சுதியோட பாடுறது. நான் அதான் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசி வரைக்கும் அவர் சுதி பெறலாமல் பாட வச்சுருக்கிறீங்க. அவருக்கு அந்த டேலண்ட் இருக்குது. எல்லாரையும் பாட வச்சிட முடியாது, நடிக்க வச்சிடலாம், எல்லாரையும் பாட வச்சிட முடியாது. என்னால் பாட முடியும், ஆட முடியும், நடிக்க முடியும், சண்டை போட முடியும், காமெடி பண்ண முடியும், எல்லாமே என்னால் முடியும். கொஞ்ச நாளைக்கு முன்னால் பத்திரிகையில் ஒரு செய்தி பார்த்தேன், ரொம்ப மனசு வருத்தம் சார். அவர் மாதிரி கோஆப்ரேட் பண்ணுற ஆர்டிஸ்டே கிடையாது சார். இன்னைக்கு உங்களுக்கு 5 லட்ச ரூபா உனக்கு இப்போ பேமெண்ட் கொடுக்கணும்னு நினச்சேன் சார், தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க, பேமெண்ட் இல்லை சார் ஒருத்தர் ஃபோன் பண்ணால் இம்மிடியேட்டாக ஆட்டோவில் இறங்கி நடிச்சு கொடுக்குற நடிகர் அவர். யாரோ தப்பாக பேசியிருக்காங்க அதை பற்றி. அவர் அப்படித்தான் இந்த செக் கொடுத்தா ஏதோ 1000 நம்ம எல்லாருமே கரெக்டாக மேடையில் பேசிவிடுவாங்க. சின்ன விஷயத்தை பிடிச்சி அதை பில்டப் பண்ணி பேப்பர்லாம் போட்டாங்க. தயவுசெய்து நான் மறுக்கிறாத, பவர் சாரை பற்றி நான் மறுத்து பேசுகிறேன். காரணம் என்ன, எந்த ப்ரொடியூசர்கிட்டமே முழுசாக ஒரு பணம் வாங்கியிருக்க மாட்டார். விஜயமுரளி சாருக்கு தெரியும், நீங்கள் வேணால் கேட்டு பாருங்க. இல்லை உண்மை சார், அதாவது நல்ல கலைஞர், சினிமாவை நேசிக்கிறவங்க அவங்கெல்லாம் பணத்துக்காகவே இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா அவர் இன்னைக்கு இந்த லெவலுக்கு வந்திருக்க முடியாது. சுட்ட பழம் சுடாத பழம் டைட்டிலே வேடிக்கையாக இருக்குது. ஒரு நகைச்சுவையான ஒரு படம் அப்படின்றது இந்த டைட்டிலே காட்டி கொடுத்துருச்சு. அடுத்தபடியாக இந்த படம் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது இந்த படத்துக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, காரணம் இங்கே ஆடிய ஒரு பெண். அசந்து போயிட்டேன். நானே எத்தனையோ நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறேன், என்னென்னமோ பண்ணியிருக்கிறேன். ஒரு மங்களகரமான ஒரு டான்ஸ் பா, அதுவும் சிவனை பற்றி அவங்க உண்மையிலே அப்படியே வச்சகன் வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி ஒரு என்ன கலை அவங்ககிட்ட இருந்துச்சு. கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இதை கொடுத்துருக்கிறாரு, அவங்க நல்லா இருக்கணும். இப்படி ஒரு ஆரம்பம். அடுத்து இன்னொரு காரணம் இருக்குது, பவர் ஸ்டார் நடிச்சிருக்கிறார் இல்லையா? அவர் பவர் நடித்து தயாரிப்பாளர்கள்லாம் சார்ஜ் கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இயக்குனர் எல்லாருக்குமே யாருக்குமே விசில் சத்தம் வரல. அவர் மேடைக்கு வரும்போது பாருங்கள் விசில் சத்தமாக கேடுச்சு ஃபுல்லாக. எப்போ அவர் நிறையா ஆளுங்க கூப்பிட்டு வருவார். அதை கேட்டேன், என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, ஜோக் பண்ணுறேன். என்ன 4-5 விசில் தானே கேட்குது, ஏன் ஆளுங்க கூப்பிட்டு வரலையான்னு கேட்டேன். இல்லை சார், இன்னைக்கு நான் உண்மையான விசில் சார், அது நான் கூப்பிட்டு வரேன் சார் அப்படின்னாரு. நீங்கள் சந்தானம்லாம் நடித்த படம் என்ன, கண்ணா லட்டு தின்ன ஆசையா, அது மாதிரி ஒரு பெரிய லட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம். நான் அவரோட நடிச்சிருக்க எல்லாருக்கும் உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் ரோபோ சங்கர் நீ நடிச்சிருக்க ஹீரோ புதுசாக நடிச்சிருக்கிறாரு, புதுசாக தயாரிப்பாளர் வந்திருக்கிறாங்க. எங்கள் குடும்பத்தில் இன்னொருத்தர் இந்த படம் வெற்றி அடைஞ்சவொன்னா வெற்றி பட தயாரிப்பாளர்களாக எங்கள் சங்கத்தில் உறுப்பினர் ஆயிட்டீங்களா? ஓகே, நன்றி. அடுத்தது இயக்குனர் வந்திருக்கிறாரு, அங்கேயும் அதுவும் என்னுடைய குடும்பம். இயக்குனர் சங்கத்தில் சேர்ந்துட்டீங்களா? கார்டு வச்சுருக்கிறீங்களா? வச்சுருக்கேன், ஓகே, ரொம்ப நன்றி. இந்த ட்ரெய்லர் பார்த்தோம், பாட்டு பார்த்தேன். உண்மையில் ஒரு மெலடியும் ஒரு குத்துப்பாட்டும், அந்த உண்மையிலேயே அழகான மெலடி, அது பியூட்டிஃபுல் மெலடி போட்டிருந்தார் மியூசிக் டைரக்டர். அவர் வந்திருக்காரா இல்லைன்னு தெரியல, வாழ்க சார். ஒரு உண்மையிலே ரொம்ப நல்ல மெலடி சார், அந்த ஃபஸ்ட் மெலடி. அடுத்தது நீங்கள் பவர் ஸ்டாரை பாட வச்சுருக்கிறீங்க.
அது ஜென்ரலாக வந்து பாடுறது வந்து ரொம்ப கஷ்டம், சுதியோட பாடுறது. நான் அதான் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசி வரைக்கும் அவர் சுதி பெறலாமல் பாட வச்சிருக்கிறீங்க. அவருக்கு அந்த டேலண்ட் இருக்குது. எல்லாரையும் பாட வச்சிட முடியாது, நடிக்க வச்சிடலாம், எல்லாரையும் பாட வச்சிட முடியாது. அதில் வேற எனக்கு என்னுடைய ஃப்ளாஷ்பேக் போயிட்டேன். நான் அந்த விஜய் அவர்கள் நான் அறிமுகப்படுத்தின காலகட்டங்கள்ல எல்லாம் வந்து அவரை பாட வைப்பேன் நான் படங்களில். அப்போ வந்து அந்த பாட்டு போகும்போது இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் இளைய தளபதி விஜய் அப்படின்னு ஒரு போடுவேன். அதே போல் போட்டிருந்தார் டைரக்டர். ஒரு நல்ல இயக்குனர் வரணும்னு ஆசைப்பட்றேன். என்னை மன்னிச்சிருங்க, நான் பேசிட்டு இங்கேருந்து விடைபெறுகிறேன். நான் எல்லாருக்கும் தெரியும், இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களெல்லாம் தெரியும், 8:30 மணிக்கு நான் படுத்து தூங்கிடுவேன். அதை 40 வருஷமாக பழகிட்டு இருக்கிறேன். ஆகவே வாழ்க. நடித்தவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள், டெக்னீஷியன் அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா எந்த படம் ஓடும் எந்த படம் ஓடாதுலாம் நம்ம சொல்ல முடியாது. ஒரு படம் பெரிய படமா பட்ஜெட் படமா அப்படின்றது ரிலீஸ்க்கு அடுத்த நாள் தான் தெரியும். கோடி கோடியாக 50 கோடி 100 கோடியெலாம் செலவு பண்ணி படம் எடுக்கிறாங்க. படம் எடுத்த அடுத்த நாள் ஏன்ப்பா அந்த படத்தை எடுத்தீங்கன்னு கேட்குறாங்க. அதே போல் 1 கோடிக்கு ஒரு படத்தை எடுக்கிறாங்க, அது ரிலீஸ் ஆன அடுத்த நாள் பெரிய பட்ஜெட் படமாகிடுது. அதனால் எந்த படம் ஓடும் எந்த படம் ஓடாதுன்னு தெரியும். உண்மையிலே நம்ம உழைச்சி வந்தோம்னா, இப்போ நான் கூட தான் 1 வருஷமாக ஒரு படத்தை எடுத்தேன். என்னவே வாழ்க்கையில் பெரிய சாதிக்க போகிறேன்னு நினச்சிட்டு ஒரு படத்தை எடுத்தேன். ஒரு நாள் கூட ஓடல. இப்போ ரீசெண்டாக உண்மையை சொல்லணும் அது. ஏன்னா அனுபவப்பட்டவங்க தான் படத்தை சக்ஸஸ் பண்ண முடியும், அனுபவம் இல்லாதவங்க சக்ஸஸ் பண்ண முடியாது அப்படின்ற இலக்கணம்லாம் இப்போ கிடையாது. இப்போ புதுசாக வர்றவங்கலாம் என்னத்தையும் வேகத்தில் வர்றாங்க, பவராக வர்றாங்க, அப்படியே வந்து சாதிச்சுட்டு போயிடுறாங்க. நம்ம அப்படியே மலைப்பை பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டு இருக்கோம். இல்லை இன்னைக்கு என்ன பண்ணுறோன்றதாப்பா. இல்லை இதில் நேற்று நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னுலாம் வேலைக்கு ஆகாது. இன்னைக்கு என்ன பண்ணேன், இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆச்சு, சக்ஸஸ் ஆச்சா, இல்லை, அவ்வளோதான். இல்லைன்னா இல்லை தானே. சும்மா நான் போஸ்ட் ஒட்டிக்கிட்டு ஓடுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவா, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஓடலைன்னா ஓடல, ஆனால் இன்னொரு படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன், ஓட்டுவேன், அது வேறு விஷயம். நம்பிக்கைன்றது இருந்துக்கிட்டே இருக்கணும். ஆகவே நம்பிக்கையோடு இருங்கள். என் உயிரில் மேலான இரத்தத்தில் இரத்தமான ரசிகர்களை நான் யாரையுமே கூட்டு வரல, தனிமரமாக வந்திருக்கிறேன். கடந்த 1 வருஷமாக நான் இந்த ரசிகர்களுமே நானே கூப்பிட்றதில்ல, அவங்களா தான் வர்றாங்க. எல்லோரும் சொல்கிறேன் நான் கூப்பிட்டு வரேன்னு சொல்லி. இப்போ கூட இடையில கூட கேப்டன் சார் படத்தோட சொன்னாங்க. உண்மையிலே நான் தனி மரமாக தான் வரேன். இன்றைக்கி சினிமாலையும் தனி மரமாக நின்று நான் ஜெயிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். நான் உள்ளதை சொல்கிறேன், அது மற்றவங்களுக்கு ஏன் அவ்வளோ கோவம் வருதுன்னு எனக்கு தெரியல. அதாவது இது வந்து எங்கள் குடும்ப விழா. இந்த விழாவுக்கு நான் வந்து கலந்துக்கல, ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அதாவது ஒரு குடும்பத்துக்கு போகும்போது எல்லோரும் ஸ்வீட்டு பழம் பூ பார்க்கலாம் வாங்கிட்டு போவாங்க. ஆனால் நான் வந்து 20 கோடி ரூபா இந்த குடும்பத்துக்கு இழந்திருக்கிறேன். சும்மா சாதாரணமாக நான் வரல. எனக்கு வந்து எந்த தயாரிப்பாளருமே எனக்கு பவர் ஸ்டார் பட்டம் கொடுக்கல. என்னுடைய மானசீரமான நான் குருவாக என்னுடைய அண்ணனை ஏற்றுக்கிற திருமாவளவன் சார் தான் எனக்கு பவர் ஸ்டார் பட்டம் கொடுத்தாரு. அவர் கொடுத்த அந்த ராசி தான் இன்றைக்கி பவர்ஃபுல்லாக போயிட்டுருக்கோம் இல்லையா, மற்ற யாருமே எனக்கு கொடுக்கல. அந்த மாதிரி நான் வந்து அன்புக்கு தான் அடிமை, அதிகாரத்துக்குலாம் நான் அடிமையே இல்லை. இந்த பவர் எப்போயுமே அன்புக்கு அடிமையாக தான் இருப்பேன். அதிகாரம்னு நடந்தால் நானும் நின்று பார்ப்பேன், என்னால் முடியும். நான் அந்த இடத்துக்கு நான் வரல. இந்த சினிமா வந்து என்னை நேசிக்கிறேன், நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். இதுக்கு எத்தனை கோடினாலும் நான் கொடுக்க இழக்க தயாராகவும் இருக்கிறேன். ஏன்னா நான் வந்து இதை வந்து எத்தனையோ தொழில் பண்ணேன், அதெல்லாம் எனக்கு கை கொடுக்கல. இன்றைக்கி நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், இன்றைக்கி நான் வந்து மூச்சு விட்றேன், காற்று விட்றேன்னா இது சினிமா தான். ஏன்னா நான் சினிமா வந்து விளையாட்டாக நினச்சி தான் உள்ளே வந்தேன். இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறது நான் வர தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் எனக்கு நடிக்க தெரியுமா நடிக்க தெரியாங்கிற என்னுடைய ரசிகர்களும் தாய்மார்களும் ரத்தமான மாணவ செல்வங்க சொல்லுவாங்க. மற்றவங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை, தேவையில்லை. ஆனால் நான் வந்து இன்றைக்கி இந்த சினிமா நான் நேசிக்கிற காரணமே எத்தனையோ குடும்பங்களை இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சினிமா நம்பி. எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர்லாம் இன்றைக்கி வந்து எங்களை மாதிரி கலைஞரை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றி நான் சொல்ல ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரெண்டாவது, இந்த படத்தை பற்றி நான் சொல்லணும்னா சுட்ட பழம் சுடாத பழம் சொல்கிறதோட நவ்வா பழம் சொல்லலாம். அந்த அளவுக்கு இதில் வந்து இனிப்பு புளிப்பு கசப்பு எல்லாமே இருக்குது இந்த படத்தில். இதை வந்து டைரக்டர் ஜிவாஜி வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர் சொல்லலாம். உண்மையில் அவர் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஆர்வமாக அந்த படத்தை இயக்கியிருக்காரு. அதுவும் போக அந்த படத்தை தயாரிப்பாளர் டாக்டர் சிவாவும் செல்வாவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இந்த படத்தை எடுக்கணும் சார், நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சாங் இருக்குது வாங்கன்னு சொல்லி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்போ வந்து கேரவனில் வந்து பேசி அப்போவே எனக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்தாங்க. நான் அமௌண்ட் கொடுத்ததுக்காக நான் சொல்லலை,
அந்த அளவுக்கு அவங்களும் ஆர்வமாக இன்றைக்கி இந்த திரையுலகத்துக்கு வராங்கன்னு இந்த மாதிரி புதுசு புதுசாக வர தயாரிப்பெல்லாம் நான் வரவேற்கிறேன். இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும், எங்களை மாதிரி கலைஞரெல்லாம் இந்த திரையுலகத்துக்கு வந்து நிறைய சாதனை பண்ணணும். இந்த திரைப்படத்துக்கு பின்னால் எத்தனை குடும்பம் வாழ்கிறதுங்கிறது உங்களை மாதிரி நானும் தெரியாமல் இருந்தேன். இன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கிறேன் நிறையா விஷயங்களில். அதனால் இந்த ஒரு படம் வெளியே வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கிறது ஆக்கப்பூர்வமாக எல்லாத்துக்குமே தெரியும். அது புதுசாக நான் ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதனால் இந்த படம் வந்து ரொம்ப மிகப்பெரிய வெற்றி பெற வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். ரெண்டாவது, இந்த படத்தில் வந்து நான் வந்து பாடணும்னு சொல்லி இயக்குனரும் தயாரிப்பாளரும் மியூசிக் டைரக்டர் என் தம்பி கார்த்திக் ரொம்ப ஆசைப்பட்டார். விடிய காலையில் 6 o'clockலாம் வந்துடுங்க சார் நேரம். நான் போயிட்டு ஒரு 10க்குலாம் அந்த சாங்கை முடிச்சு கொடுத்தேன். ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருந்தது. இந்த ஒரு படத்துக்கு இல்லை, ஏற்கனவே சும்மா நச்சுன்னு இருக்குன்னு ஒரு படத்துக்கு நான் பாடியிருக்கிறேன். அதனால் என்னால் பாட முடியும், ஆட முடியும், நடிக்க முடியும், சண்டை போட முடியும், காமெடி பண்ண முடியும், எல்லாமே என்னால் முடியும். உங்களுக்கு அந்த ஆர்வம் திறமையாக இருந்தால் உலக நாயகன் சூப்பர் ஸ்டார் கூட என்னால் நடிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். நடிப்புன்னு வந்தால் யாராக இருந்தாலும் நான் போட்டி போட தயாராக இருக்கிறேன். அதனால் நடிப்புங்கிறது எல்லாத்துக்கும் மனித பிறவிக்கு உண்டு. நீங்கள் வீட்டில் நடிக்கிறீங்க, நாங்கள் திரையில் நடிக்கிறோம், சரியா? அதனால் வந்து நடிப்புங்கிறது இதுக்கு போயிட்டு ட்ரைனிங் எடுக்கணும், இதுக்கு சர்டிஃபிகேட் வாங்கலாம் கிடையாது. என்ன ரசிக்கிறாங்க மக்கள், நான் அவங்க முன்னால் நான் நடிக்கிறேன். அதனால் ஒருத்தர் சொல்கிறதுக்காக நான் வந்து சோர்வடைஞ்சு வீட்டில் படுத்து கிடக்கிறது, ஐயோ என்னை இப்படி சொல்லிட்டாரு, அதெல்லாம் இல்லை. டோன்ட் கேர், யார் என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஐ படத்தில் சொன்ன மாதிரி எவ்வளோக்கோளோ என்னை கவலைப்படுத்துனா அவ்வளோக்கோளோ வளர்ந்துக்கிட்டே இருப்பேன். அதனால் இந்த படம் வந்து சுட்டப்படம் வந்து உண்மையிலே ரொம்ப பேர் நல்லா இருக்குது. இந்த படம் வந்து நீங்கள் பெரிய வெற்றி படமாக கொடுக்கணும். இதை நம்பி இருக்கக்கூடிய ப்ரொடியூசருக்கு வந்து லாபம் வந்து அடுத்தடுத்து படங்கள் எடுக்கணும். அது மாதிரி இயக்குனருக்கு அடுத்த படம் வாய்ப்பு வரணும், மியூசிக் டைரக்டருக்கு நல்ல வாய்ப்பு வரணும். கேமராமேன் என்னுடைய தம்பி. இந்த சாங் வந்து நைட்டில் ஷூட் பண்ணாங்க, விடிய விடிய எடுத்த நான் ஆக்ட் பண்ணேன். எனக்கு கூட அபினாஷ் இருந்தனால ஒன்றும் தெரியல டைம்னஸ்ஸு. அது சீனியர் ஆக்டர் அவங்க அனுராதா மேடம், அவங்க எனக்கு வந்து இந்த மாதிரி பழகணும், அப்படி இப்படி டான்ஸ் ரொம்ப சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் எனக்கு வந்து இன்னும் ஆர்வம் வரணும், இன்னும் நான் நடிக்கணும், இன்னும் பெரிய பெரிய நடிகர்களெல்லாம் நடிக்கணும் தான் எனக்கு ஆசை. காமெடி பண்ணணுங்கிறத இல்லை, சீரியஸ் ஆக்டர் நான் பண்ணி ஹீரோவாக நான் லத்திகாவில் பண்ணேன். உண்மையிலே அந்த படத்துக்கு வந்து நான் வந்து ரசிகர்களை என்னுடைய ரசிகர் மன்ற தலைவர் தர்ஷாமித்தை சொல்லுவேன், தம்பி இன்றைக்கி ஒரு 500 பேர் கூட்டு வரியா? கூட்டு வரேன் சார் அப்படிம்பாரு. அந்த மாதிரி நான் கூட்டு வந்திருக்கேன், ஒரு டயத்தில் கூட்டு வந்தேன். இப்போ நான் யாரையுமே கூட்டு வரல, தனிமரமாக வரும். ஆனால் போராடம் பூரா என்னோட ரசிகர் ரொம்ப சிறப்பாக அன்னைக்கு விதைச்ச விதை தான் இன்றைக்கி விளைஞ்சு மரமாக கனியாக காய்ச்சிக்கிட்டு இருக்கு. அதனால் நான் வந்து எப்பயுமே தனியாக தான் இங்கே வரேன், தனியாக தான் போகிறேன். அதனால் நான் வந்து இந்த திரையுலகத்தை வந்து ரொம்ப நேசிக்கிறேன், ரொம்ப அன்பாக நான் வந்து லவ் பண்ணுறேன். என் உயிர் காற்று மூச்சு எல்லாமே சினிமாங்கிறது நான் ரொம்ப என்னுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிறேன். அதனால் இந்த சினிமா பற்றி என்றைக்குமே நான் வந்து எந்த தயாரிப்பாளராக இருந்தாலும் சரி, சினிமா நேசிக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களாக எப்பயுமே நான் குறை சொல்ல மாட்டேன். என் மனசில் பட்டு உள்ளது சொல்கிறேன். அதைத்தான் நான் இன்றைக்கி சொன்னதுனால வேறு எதுவுமே இல்லை. என்னை இந்த அளவுக்கு உயர வச்சு என்னை பார்க்கக்கூடிய என் இரு கண்களை பத்திரிகை தொலைக்காட்சிக்கு அவங்களாலும் என்னுடைய ரசிகர்னால தான் இன்றைக்கி பவர் ஸ்டாராக அவங்க முன்னால் நிற்கிறேன். அதுவும் போக இந்த மேடையில் அமர்ந்திருக்க என்னுடைய அண்ணன் புரைத்தன் சாருக்கும் விஜயமுரளி சார் என்னுடைய வளர்ச்சிக்கு முழு பங்கு அவர் இருக்கிறார். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் என்னை கூப்பிடுவார். எனக்கு பட வாய்ப்புகள் நிறையா வாங்கி தரதுக்காக நான் சொல்ல, அந்த மாதிரி நல்ல உள்ளங்கள்லாம் எனக்கு இருக்கிறாங்க. கேமராமேன் சார்லாம் ரொம்ப பாராட்டணும். அப்புறம் என்னுடைய கூட பிறந்த ஒரு அண்ணன் தான் நான் சினிமாவுக்கு வரும்போது ஜாக்கோரத்தங்க தான் எனக்கு வந்து ரொம்ப வழிகாட்டியாக இருந்தார். இப்படி படத்தை எப்படி தயார் பண்ணணும், இப்படி இது பண்ணுங்க சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய சினிமாவில் எனக்கு மூத்த கலைஞர் என்னுடைய கூட பிறந்த அண்ணன் சொன்னால் ராதாரவி தான். அவர் தான் எனக்கு வழிகாட்டியாக இருக்கிறாரு. அந்த மாதிரி எனக்கு நல்ல உள்ளங்களாக சினிமாவில் என்னை என் வளர்ச்சிக்கு ரொம்ப பாடுபடுறாங்க. அதில் புரைத்தன் சாரும் ஒருத்தர், ஜாக்கோரத்தங்கம், விஜயமுரளி, இப்படி நிறைய பேரை நான் சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் நான் வந்து யார் மனசு புண்படுத்தணும் அந்த எண்ணமே எனக்கு கிடையாது. நான் ஒரு அன்புக்கு ரொம்ப அடிமை. அன்புன்னு வந்துட்டாலே நான் காலில் செருப்பை கூட நான் துடைக்க தயாராக இருக்கேன். அந்த அளவுக்கு நான் அன்புக்கு ரொம்ப கட்டுப்பட்டவன். புரட்சித் தலைவர் சொன்ன மாதிரி அன்புக்கு நான் அடிமை. அதிகாரத்துக்குலாம் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. Regarding the movie, actually regarding the team was really good, and the working with Power Star, working with the new director, new producers, it was actually a lovely experience for me. And actually Uma Didi, she supported me, she guided me, and she actually helped me with my dialogues as well. So thank you Uma Didi. Team was really good, so really supportive, really supportive. So thank you everyone. ரொம்ப ஜாலியான ஒரு படம், குடும்பத்தோடு வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம். இயக்குனருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும், அதே மாதிரி தயாரிப்பாளருக்கும் நன்றி சொல்லணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். முக்கியமாக ஊடக நண்பர்கள், ஏன்னா ஒரு படம் வெற்றி அடையும் தோல்வி அடையும் மெயினான அந்த ரிவ்யூ கொடுக்கறது நீங்கள் தான், பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள். ஸோ உங்களுடைய மிகப்பெரிய சப்போர்ட் வேணும். உமாரியாஸ் மேடத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். என்னுடைய 2வது சன் தான் சமர்தாசன். அவருடைய இந்த முதல் படம் சுட்டப்பழம் சுடாத பழம்
எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, சில்ட்ரன்ஸ் ஃபில்ம் மொத்தமாகவே அது நிறைய என்டர்டெயின்மெண்ட் ஃபில்ம்ஸ் வருது. இது ஒரு குழந்தைங்களுக்கான எடுக்கப்பட்ட ஒரு படத்தில் என்னோட குழந்தை நடிச்சிருக்கான்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் எடுத்ததும் சரி ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ சப்போர்ட், ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். எல்லாத்துக்குமே நான் தேங்க் பண்ணணும். பிகாஸ் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி. எல்லோரும் பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கர் அண்ணன், அப்புறமா மகன் சங்கர் அண்ணன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணாங்க. கூட இருந்து ஒரு நியூ மூவி மாதிரி எனக்கு தெரியல. ஆக்சுவலாக எவ்ரி ஒன் ஹெல்ப் மீ. தேங்க்யூ. தட்ஸ் இட். சுட்ட பழம் சுடாத பழம் இந்த படம் ஆடியோ ரிலீஸ் வந்து இப்போ வந்து சாங்கு பார்த்தோம், ட்ரெய்லர் பார்த்தோம், மிக அற்புதமாக இருந்துச்சு. கேமராமேன் மிக அற்புதமாக ஒர்க் பண்ணியிருந்தார். அதே மாதிரி டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் அதில் வந்து தயாரிப்பாளர் நடிச்சிருக்காரு நினைக்கிறேன். அப்படி ரஜினிகாந்த் டோரை ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணார். விசில் பிச்சிச்சு பின்னாடி. இப்போ அடிக்கல, ஏன்னு தெரில, காசு கொடுக்கலையா? இங்கே ப்ரொடியூசர் அடித்த மாதிரி இருந்துச்சு விசில். இதில் எல்லாருமே நல்ல ஒர்க்கர்ஸ் எனக்கு தெரிஞ்சு. இப்போ வந்து பவர் ஸ்டார் அவர்கள் வந்து, நான் வந்து பவர் ஸ்டார் எனக்கு ரொம்ப காலமாக தெரியும். நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வீட்டில் வளர்ந்து அவர் மூலியமாக நான் சினிமாவுக்கு வந்தவன். அதே மாதிரி நான் பவர் ஸ்டார் ஆஃபீஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 25 பேர் நிற்பாங்க. 25 பேரும் கையில் காசு வாங்கிட்டு போவாங்க. ஆனால் அவங்க சினிமாவுக்கு சம்பந்தம் இருக்காதுன்னு தெரியாது. அந்த மாதிரி கொடுத்தாரு அவர். எனக்கு தெரிஞ்சு நல்லா அள்ளி கொடுத்த ஒரு வள்ளல்னு தான் நான் எப்போதும் அவரை சொல்வேன், இப்போமா தான் சொல்வேன். அவர் இன்னும் பெருசாக வரணும், இன்னும் பெருசாக வரணும். பவர் ஸ்டார்னால் கை தட்டுறாங்களா, இது வந்து ஒரிஜினல் கைத்தட்டல். எல்லா தேட்டர்லேயும் தட்டுறாங்க, அதை நான் பார்க்குறேன். அந்த மாதிரி இன்றைக்கி வந்து கண்ணா லட்டு தின்ன ஆசையான்னு படம் பார்க்கும்போது, இப்போ கூட காமெடி போட்டானா அவர் காமெடி தான் போடுவான். அவர் காமெடி பண்ணுறாரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர் நிற்கிறது, நடக்கிறது எல்லாமே அவர் ஒரு பெரிய காமெடியாக இருக்குது. ஆடியன்ஸ் ரொம்ப லைக் பண்ணுறாங்க. நான் ஃபஸ்ட்டு கண்ணா லட்டு தின்ன ஆசையாக படம் பார்த்துட்டு வரும்போது நாங்கள் ஒரு 10 பேர் போயிருந்தோம். போயிட்டு வரும்போது பேசினோம், இந்த படம் ஓடுதுன்னா அது வந்து பவர் ஸ்டாருக்காக தான் ஓடும் அப்படின்னாங்க. என்னங்க எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம கூட இருந்தவங்களாம் கேட்டேன். வேணா பாருங்கன்னாங்க. அந்த மாதிரி சாதனை பண்ணார். சில இடைஞ்சல்கள் அவருக்கு இருந்தது, திருஷ்டி கழிஞ்ச மாதிரி. இப்போ தனித்தனியாக படம் பண்ணுறாரு. நேற்று கூட நான் ஒரு பெரிய தயாரிப்பாளர்கிட்ட பேசியிருக்கும் போது, பவர் ஸ்டாரை மட்டுமே வச்சு ஒரு படம் பண்ண போகிறேன், அவரை தான் வச்சு பண்ண போகிறேன் அப்படின்னாரு. அந்தளவு ஒரு காமெடி படம் பண்ணுறாரு அவர். எனக்கு நானும் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன், யார் நேற்று என்கிட்ட வந்து பேசுனாங்கன்னு. அவர்கிட்ட கேட்டேன், எனக்கு தெரியல, அவருக்கும் தெரியல, எனக்கு தெரியல. ஆனால் அந்த மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது அவர் நல்லா வரணும் அப்படிங்கிறது என்னோட லட்சியம். அது மாதிரி சங்கர் எனது நண்பர், நாங்கள் ஒன்றா வேலை செஞ்சோம் ஸ்டண்ட் யூனியனில். இன்றைக்கி வந்து ஒரு பெரிய நடிகராக இருக்கார், ஒரு நல்ல மனிதர், காமெடி பண்ணியிருக்காரு. இது எனக்கு அதுவும் ஆச்சரியமாக இருக்குது. அவர்லாம் காமெடி பண்ணுறாருன்னு நான் நினைக்கவே இல்லை. நல்ல காமெடி பண்ணியிருக்காரு. நிச்சயமாக சங்கர்லாம் ஒரு பெரிய நடிகராக வருவார். கிங்காங் பாருங்க எவ்வளோ ஹைட்டாக இருக்கார். அவர் வந்து ஒரு டான்ஸ் ஒன்று ஆடுவாப்பில். அந்த டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டான்ஸ் எங்கே போனாலும் அவர் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணும்போது சில இதில் நான் வந்து கெஸ்ட்டாக போயிருக்கப்போ பார்த்தீங்கன்னா அந்த டான்ஸ் இருக்கும். இதில் கூட அவரை டான்ஸ் ஆட சொல்லியிருக்கலாம் நீங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆடியன்ஸுக்கு அவ்வளோ ஒரு காமெடியாக இருக்கும். அதே மாதிரி இந்த பரதநாட்டியம் ஆடினாங்கள்ல, அவங்கள பார்க்கும்போது உண்மையிலே ஒரு பெரிய சந்தோஷம். எஸ்எஸ்சி அவ்வளோ பெரிய ஒரு ஜாம்பவான் சொன்னார். அந்த நடனம் மிக அற்புதம்னு. அது உண்மையிலே அந்த நடனம் மிக அற்புதம். இந்த நிகழ்ச்சி சுட்டப்பழம்ங்கிற நிகழ்ச்சி நினைக்கும் போது அந்த டான்ஸை நினைக்காம யாரும் இருக்க முடியாது. அவ்வளோ அற்புதமாக பண்ணாங்க. எல்லாத்துக்கும் மேலே வந்து ரியாஸ்கான் இங்கே வந்திருக்காரு, அவங்க உமா அவங்க வந்திருக்காங்க. அவங்க பையன் வந்து டான்ஸ் பண்ணிக்காப்புல, ரொம்ப நல்லா பண்ணிக்காப்புல. ரியாஸ்கான்கோட பாருங்கள், அவர் உடம்பை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரினர்ஸ் அர்னால்டு மாதிரி உடம்பு வச்சுருக்காரு. அவரும் நல்லா வரணும். ஏன்னா எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச நண்பர் அவர், ரொம்ப நல்லா வரணும். அவங்க உமா அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இடையில ஒரு அந்த பிரியாணிங்கிற படம் பார்த்தா அதாக அற்புதமாக ஃபைட் பண்ணியிருந்தாங்க. என்கிட்ட சொன்னாங்க அவங்க, மாஸ்டர் நீங்கள் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு. நான் இப்போ தான் அவங்கள நேரில் சொன்னேன், மிக அற்புதமாக பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னா, ஒரு ஆக்ஷன் ஹீரோயினாக நீங்கள் வாங்க. அது மாதிரி எங்கள் அண்ணன் விஜயமுரளி அண்ணன் எந்த ஃபங்க்ஷனில் போனாலும் எனக்கு வந்து அவர் தான் ஃபோன் பண்ணார், மாஸ்டர் இது மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வாங்கினார். பொதுவாக வந்து நான் இந்த ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் நிறையா கலந்துக்குவேன். ஏன்னா எல்லாமே நல்லா வரணும் அப்படின்னு நான் நினைப்பேன். விஜயமுரளி அண்ணன் வந்து எப்போ வந்தாலும் சரி ஒரு நல்லது தான் நடக்கும். அவர் நல்லா பேசுவார், எல்லாரும் சிரிக்கிற மாதிரி பேசுவார். ஏன்னா இங்கேருந்து வந்துட்டு போனால் கூட ஒரு சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிற அவர் நல்ல மனிதர் அவர். நிச்சயமாக. அப்புறம் பவித்ரன் சார் மிகப்பெரிய டைரக்டர், எவ்வளோ பெரிய பெரிய படங்கள் பண்ணார் பவித்ரன் சார், அவர் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் என்ன வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இது கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். நிறைய சிங்கர்ஸ் நான் வந்து பாட வச்சுருக்கேன். பட் எனக்கு தெரிஞ்ச 3 ஹவர்ஸில் இந்த சாங் ஃபுல்லாக பாடி முடிச்சிட்டாரு. ஒரு சாங்க்கு வந்து ஸ்ருதி இருக்கோ இல்லையோ ஒரு நல்ல ஃபீல் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு எல்லாம் இருக்கிறது ஹியூமனாக எமோஷன்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அது நல்லா எலிவேட் பண்ணி பாடியிருக்கார் பவர் ஸ்டார் சார். அதனால தான் நம்ம அதை வந்து கொண்டாடுறோம்னு நினைக்கிறேன்.
ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் த சாங் அண்ட் யூடியூப்பில் இது வந்து ஹிட்ஸாக கூடிய சீக்கிரம் வைரலாக போவோம் சார். தலைப்பிரசவமும் தணிக்கை முடிந்த திரைப்படமும் ஒன்றுதான். ஏனென்றால் இரண்டுமே வெளிவருவது மறுபிறவிதான். இவை இரண்டுக்கும் சில ஒற்றுமைகளை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு பெண் பார்க்கும் படலம், பெண்ணை பார்த்தோன்னே பெண்ணு பிடிச்சிருந்ததுன்னா பாட தெரியுமா, ஆட தெரியுமா, சமைக்க தெரியுமான்னு கேட்குறாங்க. அதுபோல தான் ஒரு இயக்குனர் ஒரு தயாரிப்பாளர் சந்திக்கும் போது யார்கிட்ட வேலை பார்த்தீங்க, எத்தனை வருஷம் வேலை பார்த்தீங்க அப்படின்னு ஒரு தயாரிப்பாளர் கேட்குறாரு. இந்த நிகழ்ச்சி ரெண்டுத்துக்குமே ஒரு ஒற்றுமை இருக்குது. இங்கே பெண் பிடித்தவுடன் திருமணம் நடக்கிறது, இங்கே இயக்குனரும் கதையும் பிடித்தவுடன் பட பூஜை நடக்கிறது, இங்கே சுப முகூர்த்தம் முடித்தவுடன் சாந்தி முகூர்த்தம் நடக்கிறது, இங்கே பூஜை முடிந்தவுடன் படப்பிடிப்பு துவங்குகிறது, இங்கே பெண் கருவுறுகிறாள், இது மருத்துவர்களால் அங்கீகரிக்கப்படுகிறது, இங்கே படம் முடிந்த பின் சென்சார் போர்டால் அங்கீகரிக்கப்படுகிறது, இங்கே குழந்தை நன்றாக வளர்ந்து கொண்டிருக்கிறது மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் ஒத்துழைப்பால், இங்கே திரைப்படம் வளர்ந்து கொண்டிருக்கிறது பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களின் ஒத்துழைப்பால், இங்கே சீமந்தம் என்னும் வளைகாப்பு என்னும் பெண்ணுக்கு விழா எடுத்து அழகு பார்க்கிறார்கள் பெண்ணின் தலைப்பிரசவம் மறுபிறவி என்பதால், இங்கே இசை வெளியீட்டு விழா மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நடத்தப்படுகிறது, இங்கே மருத்துவர்களும் செவிலியர்களும் போராடி சுகப்பிரசவம் செய்து குழந்தையை மீட்டெடுக்கிறார்கள், ரிலீஸ் அன்று பத்திரிகையாளர்களும் ஊடக நண்பர்களும் கடுமையான உழைப்பால் இயக்குநரின் உழைப்பாலும் வெற்றி படமாகிறது. இங்கே செவிலியர் குழந்தையை வெளியே இருக்கும் சொந்த பந்தத்திடம் காட்டுவார்கள். காட்டும்போது அப்பா மாதிரி இருக்கான், அம்மா மாதிரி இருக்கான், தாத்தா மாதிரி இருக்கான்னு பேசுவாங்க. இங்கே வெற்றி படம் மக்களால் பேசப்படுகிறது. எப்படி என்றால் காமெடி நல்லா இருக்கு, ஹீரோ நல்லா இருக்காரு, பவர் ஸ்டார் அழகாக பாடியிருக்காரு, இப்படிலாம் பேசுகிறாங்க. இதுதான் மக்களோட டாக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே குழந்தைய தொட்டில் போடும்போது பேர் சுட்டு விழா நடக்குது, இங்கே திரைப்படம் வெற்றி விழா கொண்டாடப்படுகிறது. இங்கே செவிலியர் குழந்தையை போராடி மீட்கிறார்கள். அதுபோல தான் ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் கடுமையான போராட்டத்துக்கிடையே ஒரு படத்தை வெற்றி படம் ஆக்குகிறார்கள். ஒரு தயாரிப்பாளர் தகப்பன் ஸ்தானத்திலும் ஒரு இயக்குனர் தாய் ஸ்தானத்திலும் தொழில்நுட்ப கலைஞர்களும் நடிகர்களும் உயிர் அணுக்களாகவும் பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் செவிலியர்களாகவும் மருத்துவர்களாகவும் செயல்பட்டால்தான் ஒரு வெற்றி படம் உருவாகும் என்பதில் என்னுடைய கருத்து.